அன்பினர்களே, அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் இந்த இந்த போரில் பல வகையான இந்த உளவாளிகளை, ஸ்பைஸ்களை நாங்கள் தந்திருக்கின்றோம். அது இந்திய தூதரகம் தொட்டு இன்று வரைக்கும் ஈரானுக்கு ஆதரவாக ஒரு அணியும், இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானுக்குள்ளும் பல வகையான இந்த ஒற்றர்களை நாங்கள் தந்திருக்கின்றோம். அப்படி பார்க்க போனால் ஈரானுக்குள் இன்னும் ஆயிரக்கணக்கான உளவாளிகள் ஈரானுக்குள்ளேயே இருக்கிறாங்க. அந்த வகையில இப்பொழுது 3 இஸ்ரேலிய வீரர்களும் ஒரு ஒரு இராணுவத்தில் இல்லாத ஒரு குடியேறியும் ஈரானுக்காக உளவு பார்த்ததாக இஸ்ரேலுக்குள் கைது செய்யப்படுகிறார்கள் என்று வெள்ளிக்கிழமையான இன்று ஈரானுக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட அந்த 3 இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் மற்றும் ஒரு குடியேறியவர் சிவிலியன் குறித்த நிலவரம் சொல்ல போனால் மே 8ஆம் தேதி அவங்க வெள்ளிக்கிழமையான அதிகாரப்பூர்வ தகவலின்படி அவர்கள் மீதான விசாரணைகள் முடிவடைந்து தற்போது அவர்கள் நீதிமன்ற காவலில், அதாவது அவங்க டிடென்ஷன் ஆர்டரில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று வெள்ளிக்கிழமை மாலை செய்தியாக வருகின்றது. என்ன அவங்க மேல என்ன போடுறீங்க? முகாந்திரம் என்ன? குற்றப்பத்திரிகை தாக்கல். இவர்கள் 4 மீதும் ஈரானுக்கு ஆதரவாக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டி இஸ்ரேலின் ஹைபா மாவட்ட வழக்கறிஞர் அலுவலகம், ஹைபா டிஸ்ட்ரிக்ட் அட்டர்னி ஆபீஸில் இன்று வெள்ளிக்கிழமை நண்பகல் கடந்து அவங்கள் 4 பேர் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குற்றச்சாட்டுகள் என்ன? இஸ்ரேலிய விமானப்படை தொழில்நுட்ப பள்ளியை புகைப்படம் எடுத்தது, ரயில் நிலையங்கள் மற்றும் வணிக வளாகங்களை கண்காணித்தது போன்ற தீவிரமான குற்ற செயல்களாக சுமத்தப்பட்டிருக்கின்றது. சரி, என்ன பின்னணி? இவர்கள் இராணுவத்தில் சேருவதற்கு முன்பிருந்து சிறுவர்களாக இருந்த போது ஈரானிய ஏஜென்ட்களுடன் தொடர்பில் இருந்ததாக இஸ்ரேலிய உளவு அமைப்பான சின்பட் மற்றும் காவல்துறை இணைந்து நடத்திய விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. தற்போது அவர்கள் அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவித்த குற்றத்திற்காக இவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டிருக்கின்றது. இதுதான் மிகப்பெரிய ஒரு எதிர் செய்தியாகவும் ஆச்சரியமிக்கமாகவும் சலசலப்பாகவும் இஸ்ரேலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய செய்தியாக அலைமோதி வருகின்றது. ஈரானுடன் தொடர்புடைய உளவாளிகளுடன் நீண்ட கால தொடர்பை பேணி வந்ததாக கூறப்படும் 3 இஸ்ரேலிய வீரர்கள் மற்றும் ஒரு குடியேறி மீது ஈரானுக்காக உளவு பார்த்ததாக இஸ்ரேலிய அரச வழக்கறிஞர்கள் இந்த 4 பேர் மீதும் குற்றம் சாட்டி இருக்கின்றது. இஸ்ரேலிய ராணுவம், ஆட்சியில் உள்நாட்டு உளவு நிறுவனம் மற்றும் இஸ்ரேலிய காவல்துறை ஆகியவற்றின் கூட்டறிக்கை ஒன்றில் அந்த 3 வீரர்களும் படையில் சேருவதற்கு முன்பே தங்கள் கையாட்கள நகர்களுடன் தொடர்பு இருந்ததாகவும் தெஹ்ரானுக்காக தெரிந்தே உளவு பணிகளை மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. இஸ்ரேலிய விமானப்படை தொழில்நுட்ப பள்ளியில் பயிற்சி பெற்று வந்த அந்த வீரர்கள் கூறப்படும் ஈரானிய உளவாளியின் வேண்டுகோளின் பேரில் அந்த வளாகத்தை புகைப்படம் எடுத்து கொடுத்ததாகவும் சொல்லப்படுகின்றது. சந்தேக நபர்கள் ரயில் நிலையங்கள், வணிக வளாகங்கள் மற்றும் பாதுகாப்பு கேமராக்கள் போன்ற பொது இடங்களை ஆவணப்படுத்தியதாகவே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையின்படி சந்தேக நபர்கள் தாங்கள் கையாளுநரால் ஆயுதங்களை வாங்குமாறு மேற்கொள்ளப்பட்டதாகவும், ஆனால் அவர்கள் அதற்கு ஒப்புக்கொண்டார்களா என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அந்த 4 பேர் மீதும் வெள்ளிக்கிழமையான இன்று ஹைபா மாவட்ட வழக்கறிஞர் அலுவலகத்தில் பின்னர் குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈரானுக்காக குலோபாத்தாக 2 இஸ்ரேலிய விமானப்படை வீரர்கள் மீதும் அது வேறொரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஈரானுக்காக உலோபாத்தாக 2 இஸ்ரேலிய விமானப்படை வீரர்கள் மீதும் குற்ற அறிக்கை ஒன்று வெளியாக இருக்கின்றது. அதுவும் ஒரு குற்றச்சாட்டு. அது வேற. எத்தனை பேர் அறிவீங்க? ஈரானிய உளவுத்துறையுடன் ஒத்துழைத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 2 இஸ்ரேலிய விமானப்படை ஏர்போர்ஸ் வீரர்கள் மீதும் உளவு குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய இஸ்ரேலிய ராணுவ வழக்கறிஞர்கள் தயாராகி வருவதாகவே இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றது. இந்த 2 பேரும் இன்னும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படவில்லை. ஈரானுடன் தொடர்புடைய முகவர்களால் சாதாரண இஸ்ரேலிய குடியேறிகள் இணையம் மூலம் ஆட்சேர்ப்பு செய்யப்படுவதாக கூறப்படும் அதிகரித்து வரும் போக்கிற்கு மத்தியில் இந்த நிகழ்வு அரங்கேறியிருக்கின்றது. இதற்கிடையில் அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மத்தியில் ஈரானின் உளவு அமைப்புகளும் சட்ட அமலாக்க படைகளும் ஏராளமான நாசகார சக்திகளை கைது செய்துள்ளன. அதே நேரத்தில் இஸ்லாமிய குடியரசின் ஆயுதப்படைகள் ஆக்கிரமிப்பாளர்களை தீர்க்கமான மற்றும் வெற்றிகரமான பதிலடி தாக்குதலின் அலைகள் மூலம்
எதிர்கொண்டுள்ளன. சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகளை காவல்துறை அவசர மையத்திற்கு உடனடியாக தெரிவிப்பது எந்தவொரு அழிவுகரமான செயலையும் மற்றும் பாதுகாப்பின்மையை விதைக்கும் நடவடிக்கைகளையும் தடுக்க உதவும் என்றும் அதிகாரிகள் பொதுமக்களின் விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளனர். வெள்ளிக்கிழமை அன்று நீதித்துறை தலைவர் குலாம் ஹொசைன் ஈரான் விமர்சனங்களுக்கு அஞ்சாமல் சட்டப்படி துறைகளை உறுதியாக விசாரித்து தண்டிக்கும் என்றும், ஆனால் மத மற்றும் சட்ட எல்லைகளை தாண்டாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். உளவு பார்ப்பவர்கள், ஊடுருவர்கள் மற்றும் துறைகளை தேடிப்பிடித்து கைது செய்வதில் பாதுகாப்பு மற்றும் உளவு படைகளுக்கு நீதித்துறை முழு ஆதரவு அளிக்கிறது என்று அவர் ஒரு சமூக ஊடக பதிவில் கூறியிருக்கின்றார். ஆனால் போர்க்கால சூழல்கள் போன்ற போர்வையில் யாரும் அநியாயமாக நடத்தப்படக்கூடாது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் அதை சீர்குலைப்பவர்களுக்கு எதிராக நிற்பதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். மேலும் இஸ்லாமிய அமைப்பு மக்களின் விருப்பத்தின் பேரிலேயே நிறுவப்பட்டது என்றும் அவர்களின் ஆதரவின் மூலமே அது நிலைத்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனாலும் எலிகள் வளர்ந்தது போன்று இந்த ஒற்றர்கள் இன்னும் 2 நாட்டுக்குள்ளும் இருப்பார்கள். ஆனாலும் ஈரானுக்குள் தான் மிக அதிகமான ஸ்பைஸ்கள் இருக்கின்றார்கள். இஸ்ரேலுக்கு ஆங்காங்குதான் கைது செய்யப்படுகிறார்கள். குறைந்த அளவிலான இந்த காட்டுக்குடுக்கு மற்றவர்கள். பார்க்கலாம் மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.